ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு செம் முடிஞ்சு ஒரு 1 மந்த் ஆச்சு. எனக்கு ஒரு 4 மந்த்ஸ் பிரேக் இருக்குது. என்னோடய நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து செப்டம்பரில் தான். ஸோ நான் 4 மந்த்ஸ் பிரேக்கில் இருப்பேன். சரி, இந்தியா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இது ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப். என் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் வர்றது. என்னை பிக் பண்ண வரவருக்கு மட்டும்தான் தெரியும், என் அங்கிள். அதெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஒரு 1 மந்த்தாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ நான் ஏர்போர்ட் கிளம்பிட்டேன். ஓகே, இப்போது ஊருக்கு போகிறதுக்கு பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. எனக்கு 9:55 ஃப்ளைட்டு. ஸோ திங்ஸ் எல்லாமே ரெடி. பிரிட்டிஷ் ஏர்வேஸில் 2 23 kg ப்ளஸ் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் ப்ளஸ் ஒரு லேப்டாப் பேக் அலோடு. ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, டைம் டு கோ. நான் வரப்போகிறது என் வீட்டில் யாருக்குமே தெரியாதுன்றதுனால அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, மேக்ஸிமம் ரியாக்ஷன்லாம் இருக்குமான்னு தெரியல. அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ வாங்க, நம்ம இப்போ ஏர்போர்ட் கிளம்பலாம். ஆன் தி வேல இங்கே ஆன் ரூட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டாப் போட்டேன். டிம் ஹார்ட்டன்ஸில் போயிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆர்டர் வந்து ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ உள்ள பிக் பண்ணுறதுக்காக போகிறேன். ஸோ 3 months டிம்ஸ் டேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் லாஸ்ட்டாக ஒரு டிம்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். டிம்ஸ் வாங்கிட்டேன். இந்த ஆன் ரூட் வந்து நாங்கள் ஆக்சுவலி ரூம்மேட்ஸ் எல்லாருமே ஒன்றா எங்கேயாச்சும் வெளியே போனால் கம்பல்சரி இந்த இடத்துல ஒரு ஹால்ட் போடுவோம். ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து என்னோடய ரூம்மேட்ஸ்க்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இந்த ட்ரிப் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவங்களாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். போயிட்டு வரேன். ஒரு 3 months கழித்து கன்ஃபார்ம் மீட் பண்ணுவோம். கைஸ், ஃபைனலி போர்டிங் அப்புறம் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு நான் உள்ளே வந்துட்டேன். இது என்னென்னா, கேட் ரொம்ப லாங்காக போட்டிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 meters உள்ளே நடந்து வந்திருப்பேன். ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. ஏர்போர்ட் வர ஒரு மாதிரி லைட்டாக பேனிக்காக இருந்தேன். என்னோடய சார் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி என்னை அமுச்சு வச்சார். அப்புறம் ஒன்றும் பெருசாக ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி செக்இன் ஆன்லைனில் பண்ணதுனால இங்கே கியாஸ்க் தான் இருந்துச்சு. அந்த கியாஸ்கில் போயிட்டு என்னோடய டிஜிட்டல் போர்டிங் பாஸை நான் ஸ்கேன் பண்ண உடனே பிரிண்டட் போர்டிங் பாஸ் எனக்கு அந்த மிஷினை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. உடனே நான் பேகேஜ் ஏரியா போனேன். ஸோ பேகேஜ்லாம் வித்தின் லிமிட் இருந்ததுனாலையும் உள்ளே எதுவும் டேஞ்சரஸ் ஐட்டம்ஸ் இல்லாததுனாலையும் ஈஸியாக போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் செக்யூரிட்டி செக் வந்தேன். இங்கே செக்யூரிட்டி செக் நார்மலாக தான் இருந்துச்சு. எதுவும் அந்தளவுக்கு பேனிக் ஆகிற மாதிரி இல்லை. இங்கே கொஞ்சம் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் ஒரு மாதிரி நல்ல டீட்டெயில்டு ஸ்கேனிங் சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால எந்த திங்ஸும் எடுத்து வெளியே வைக்க தேவையில்ல. எக்ஸப்ட் லேப்டாப்ஸ் மட்டும் எடுத்து தனி ட்ரேயில் வச்சுட்டு மீதி எல்லா திங்ஸும் பேக்கில் இருந்தால் போதும். அதுவே நல்லா அந்த மிஷினே நல்லா ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலி ஐம் கோயிங் டு போர்ட். இப்போது டைம் வந்து ஐ திங்க் இன்னும் 1 hour இருக்குது போர்டிங்க்கு. ஸோ வில் மீட் இன் பெங்களூர். கைஸ், இதுதான் நான் லண்டன் ஹீத்ரோ வரையும் போகிற ஃப்ளைட்டு. ஃபுல்லாக எல்லோரும் போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் லண்டன் ஹீத்ரோ. அங்கே ஒரு 4 hours லேஓவர் இருக்குது. லேஓவர் முடிஞ்சு பெங்களூர் ஃப்ளைட். கைஸ், நான் ஹீத்ரோ ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டேன். செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து எனக்கு 2:15 லோக்கல் டைமுக்கு. 10 hours ட்ராவல். அடுத்து பெங்களூர் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப். ஸோ இப்போது இங்கே 4 hour லேஓவர். நெக்ஸ்ட் ஃப்ளைட்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேட் வந்து இந்த போர்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட் அனௌன்ஸ்மெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். செக்யூரிட்டி செக்லாம் இங்கே அவ்வளோவா காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. இங்கே ரொம்ப அட்வான்ஸ்டான மிஷின்ஸ் இருக்கிறதுனால, ஸ்கேனர்ஸ் இருக்கிறதுனால நம்ம எதுவும் லேப்டாப்ஸ் கூட வெளியே எடுக்க தேவையில்லை. எல்லாமே டீட்டெயிலாக ஸ்கேன் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இதுதான் நான் பெங்களூர் வரையும் போகக்கூடிய ஃப்ளைட்டு. டிப்பர்ச்சர் போர்டிங்காக போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஃப்ளைட். கைஸ், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ பேகேஜ்லாம் கிளைம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தேன். என்னை பிக்கப் பண்ண என் மாமாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்ததும் போயிட்டு வீட்டில் சர்ப்ரைஸாக எல்லோரையும் மீட் பண்ணுவோம்.
ஏன்டா ஏன் மயக்கம் வருதா மாத்தி சொல்லி அனுப்பிச்சு மயக்கம் போட்டுருந்தோம்